என்ஐஎல்பி மேப்பிங் லேர்னர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ்னு சொல்லி மேப்பிங் பண்ண சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். உங்கள் செல்ஃபோனில் வந்து எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 3 டிஜிட் வந்து நீங்கள் வந்து இது டெஸ்க்டாப் சைட் வைக்க வேணாம். ஏன்னா இதுலேயே நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்கள் டிஎன்எம்இஸ்குள்ளே போயிட்டு உங்களுடைய ஸ்கூலுக்குரிய ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க. மேலே ஒரு கிளிக் மார்க் இருக்கும், அது இன்ட்டு மார்க் தேவையில்லை, அதை எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா அதிலே கேட்டிருப்பாங்க. அதாவது வந்து இது என்ஐஎல்பி மேப்பிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா லேர்னர்ஸ் வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. இதில் ஏற்கனவே எங்கள் ஸ்கூலுக்கு நான் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அந்த மேப்பிங்கினே காட்டும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த லேர்னர்ஸ் உடைய வந்து எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 48 பேருங்கிறதுனால நான் 2 வாலண்டியர்ஸ், அதனால் 24 நான் வந்து பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வாலண்டியர்ஸ்க்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எத்தனை பேர் 24 பேர்னால் 24 பேரை மட்டும் அந்த பாக்ஸில் போய் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே வரணும். கிளிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு காட்டும். அது சேவ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வாலண்டியர்ஸ்க்கு அவங்க நேமுக்கு நேராக நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மீதி இருக்க அந்த 24 வந்து அந்த லேர்னர்ஸ் வந்து காட்டுவாங்க. அதை அப்படியே கீழே போய் அதே மாதிரி நீங்கள் டச் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆயிரும் அந்த பட்டன் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2 பேருக்கு நேராக வந்து மேப்பிங்னே காட்டும். மேப்பிங் அவ்வளோதான் டீச்சர்ஸ், முடிஞ்சிருச்சு.